ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை கருத்தாய் சிந்திக்கப் போகிறோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். எத்தனை அற்புதமான அதிசயமான ஒரு வாக்குத்தத்தம் என்று பாருங்கள். எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். இதற்கு மேலே ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தேவையில்லை. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இதை ஆங்கிலத்தில் நாம் சொல்ல வேண்டுமானால் ஆஸ்க், அதாவது கேட்க வேண்டும், தென் பிலீவ் விசுவாசிக்க வேண்டும், தென் ரிசீவ் பின்பு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தமானது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் கவனித்தால் அது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரஜாதிகளுக்கோ துன்மார்க்கர்களுக்கோ தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கோ சொல்லப்பட்டதல்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் பலிக்காது. ஆனால் யாருக்கு பலிக்கும் அப்படின்னு சொன்னால் சீஷர்களாக இருக்கிறவர்களுக்கு. யார் சீஷர்களாக இருக்க முடியும் என்று சொல்லி கேட்டால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் என்னுடைய சீஷர்களாக இருக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறவர்கள் சீஷர்கள், அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பரந்த வாக்குத்தத்தம் பாருங்க. எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இந்த பூமியில் யாராவது ஒரு குழந்தைக்கு அப்படி ஒரு கிருபை இருக்குன்னு வச்சுங்களேன், அது கேட்குறதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் அந்த உலகத்திலேயே முழு உலகத்திலையும் உலக சரித்திரத்திலையும் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்க முடியும். இதில் நம்ம கருத்தாக யோசிக்கணும். கேட்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, கேட்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். இப்போ கேட்பது, அதுக்கடுத்து கேட்பதை பெற்றுக்கொள்ளுதல். இதுக்கு இடையில ஒன்று இருக்குது பாருங்களேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. என்ன அந்த காரியம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுதான் விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுவும் இயேசு மத்தேயு 21:21 எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். விசுவாசம்னு ஒன்று தேவைப்படுது, அதில் சந்தேகப்படக்கூடாது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தேகத்தோடு விசுவாசிக்கிறதை குறித்து பேசுகிறார். எந்த இடத்துல பேதுரு கடல் மேல் நடக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே நீங்கள் கட்டளை இடுங்க, நான் நடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. மற்ற சிஸ்டர்லாம் அந்த முயற்சிகளை எடுக்கலை. உடனே ஆண்டவர் சொல்லி சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ அந்த கட்டளை இட்ட உடனே அவன் போட்டிலிருந்து இறங்கி தண்ணீர் மேல் நின்று நடந்து ஆண்டவருக்கு அருகில் வர துவங்குகிறான். ஒரு 2-3 அடி எடுத்து வச்சிட்டான். ஆனால் திடீர்னு காற்று பலமாக இருக்கிறத கவனிக்கிறான். கடல் அலைகள் கொந்தளிக்கிறதை கவனிக்கிறான். அதை கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ மீது இருந்த கவனத்தை விட்டுட்டான். ஆகவே அவனுக்கு என்ன வந்தது? அவ்வளோ நேரம் இருந்த விசுவாசம் குறைவுபட்ட உடனே சந்தேகம் வர ஆரம்பிக்கிறான். ஐயோ, நம்ம மூழ்கிடுவோமோ அப்படின்னு. அவன் போட்டிலிருந்து இயேசு கடலில் நடக்கிறது பார்க்கும் பொழுது அவனுக்கு அவிசுவாசம் வரல, சந்தேகம் வரல. இயேசு சொன்னால் நம்மளும் நடந்துடலாம் என்று அதுலேயும் அவன் சந்தேகப்படவில்லை. போட்டை விட்டு இறங்கி 2-3 அடிகள் ஸ்டெப்ஸ் எடுத்து ஆண்டவருக்கு அருகில் வருகிற சூழ்நிலை வரைக்கும் அவனுக்கு சந்தேகம் வரவில்லை. என்றைக்கு அவனுடைய கவனத்தை இயேசுவிலிருந்து திருப்பி
சூழ்நிலையை கவனிக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய விசுவாசம் குறைவுபடுகிறது, அதில் சந்தேகம் உண்டாகிறது. உடனே இயேசு சொல்ல, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இப்போ அவன் விசுவாசித்தான், ஆனால் சந்தேகத்தோடு விசுவாசித்தான். அதனால என்ன ஆயிடுச்சு, அவன் கடலுக்குள்ளே அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போது சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். அதுதான் இயேசு மத்தேயு 21:21 சொல்கிறாரு, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால். நம்முடைய விசுவாசங்கள், நமக்கு விசுவாசம் தான், நமக்கு பேரே விசுவாசி தான், நமக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனை, அதில் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. நடத்துமா, கேட்டுடுறோம், கிடைக்கும் என்று நம்புகிறோம், இடையில அந்த ஒரு சந்தேகம் வந்துடுது, கிடைக்குமா கிடைக்காதா. அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். லூக்காவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுனிடத்தில் அழைச்சிட்டு கொண்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வர முடியாது, ஆகவே கட்டிலோடு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு வந்து இவனை குணப்படுத்த முடியும் என்று அந்த 4 பேரும் நம்பி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. வாசல் வழியாக உள்ளே போக முடியல, பெருங்கூட்டமான ஜனங்கள். ஆகவே அவங்களெல்லாம் விலக்கிட்டு உள்ளே போக முடியாது, என்ன செய்யலாம். ஆனால் இயேசுவுக்கு அருகிலே இந்த திமிர்வாதன் கொண்டு போகப்படணும், அவருக்கு முன்னாடி அந்த கட்டிலோடு வைக்கப்படணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து பார்த்து அவங்க விடாத முயற்சி பாருங்கள். ஆகவே மேற்கூரையை திறப்பாக்கி கட்டிலோடு உள்ளே இறக்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மேலே சத்தம் கேட்குது. அப்போ அண்ணாந்து பார்க்குறாரு, அங்கே ஒரு கட்டில் இறங்கிட்டு இருக்கு. ரைட்டு, இந்த கட்டில் யார் இறக்குறா அப்படின்னு சொல்லி பார்த்தா 4 தலை தெரியுது, 4 2 8 கை தெரியுது. அப்போது இயேசு அவர்களுக்கு அந்த கடினமாக பேலன்ஸ் பண்ணி கஷ்டத்தோடு இறக்குறாங்க இல்லையா, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். கவனித்து பாருங்கள், அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவனை சுகப்படுத்துகிறதை பார்க்குறோம். அவங்களுக்கு சந்தேகம் வரலை. இந்த 4 பேருக்கும் சந்தேகம் வரல. திமிர்வாதக்காரனை பற்றி அங்கே பேசப்படவில்லை. அவன் சந்தேகப்பட்டானா, விசுவாசிச்சானா, அதெல்லாம் சொல்லப்படலை. அந்த 4 பேருடைய விடாப்பிடியான விசுவாசம் ஆண்டவரை அசைக்கிறது. ஆகவே அவருடைய விசுவாசத்தை கண்டு இந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுக்கிறார். அப்போ சந்தேகப்படாமல் கேட்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி இருந்தால் தான் ஜபத்தில் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு வசனம் பாருங்கள், சந்தேகப்படாமல் கேட்கறது குறித்து யாக்கோபு எழுதின அந்த நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 2 வசனங்கள் அழகாய் விவரிக்கிறது. 6 7 வசனங்களை வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க வேண்டும். சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுகிறவன் எப்படி இருப்பான், காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அலை மாதிரி அப்படியே அசைஞ்சிக்கிட்டே தான் இருப்பானே வெளியே, நிலையாய் நிலைத்திருந்து ஒன்றை ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாருங்கள், நாம் அதை முயற்சி செய்யணும். சந்தேகப்படாமல் விசுவாசிப்பதற்கு பயிற்சி எடுக்கணும். அது எப்படி இங்கே விசுவாசிக்க முடியும், அதுதான் இன்றைக்குரிய மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் நம்ம தியானிக்க போகிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது எப்படி, நாம் இதை பேச போகிறோம், தியானிக்க போகிறோம். ஸ்டடியாக இருந்துக்குங்க, ஏன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவர் மீது சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னாக்க நாம் என்ன செய்யணும், அவர் மீது நம்முடைய நம்பிக்கையை அதிகரிக்க வேண்டும். அவரை நம்பினா தான் நமக்கு அவர் மேல் என்ன செய்ய சந்தேகம் வராது. அப்போ நம்பிக்கை அதிகரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அவரை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது தான். ஒரு ஆளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சந்தேகப்படாமல் அந்த ஆளை என்ன செய்யலாம், நம்ப முடியும். அதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பதற்கு 2 வழிமுறைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது என்னன்னு சொன்னால், ஒன்று வேதம் வாசிப்பது. நல்லா கவனிச்சிங்க, வேறு வழி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்காமல் ஏதாவது ஷார்ட்கட் இருக்காயா? கிடையவே கிடையாது. வேதம் வாசிக்கிறது தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் வர்றதுக்கான ஒரே வழி அதுதான். ஒரு அழகான ஒரு தேவனுடைய மனுஷன் அழகா அப்படி சொன்னார். எப்படி சொன்னார் சொன்னால், மனுஷனுக்கு கிறிஸ்தவனுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொன்னால் விசுவாசம்தான். ஒரு சில நேரங்களிலே அநேகருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்மக்கிட்ட விசுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லைன்னே வச்சுக்கோங்களேன், கவலைப்படாதீர்கள், ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்மிடத்தில் இல்லை என்று நினைக்கிற விசுவாசத்தை நாம் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த நற்செய்தி. எப்படி அதை நாம் கிரமமாய் தியானிக்கும் பொழுது அந்த பாருங்கள், விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவனுடைய வசனங்களை நாம் கேள்விப்பட்டு ஆராய்ந்து பார்த்து நம்முடைய மனதில் அந்த நம்புகிற அளவிற்கு அதை நம்ம உள்ளே கொண்டு போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கிறது, நமக்குள்ளே விசுவாசம் வருகிறது. ஆமென். அடுத்ததாக ஜெபிக்கிற ஒரு காரியம், தானியேல் தீர்க்கதரிசியினுடைய அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். 9வது அதிகாரம் தானியேல் 9, 3, 4 ஆகிய 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி. தீர்க்கதரிசி சிலருக்கு, நம்மள பலருக்கு தானியேலை போல ஜெபிக்கணும், பவுலை போல ஜெபிக்கணும், இயேசுவை போல ஜெபிக்கணும், எல்லாம் ரைட்டு தான். இங்கே தானியேலை மாதிரி இந்த ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வசனங்களுக்குள்ளே வழி நடத்துவார். வசனங்களுக்குள்ளே நம்ம போகும் பொழுது மறுபடியும் ஜெபிக்க வழி நடத்துகிறார். ஆகவே ஜெபமும் வேத வாசிப்பும் இணையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் உண்டாகிறது. உண்டாகுமா சார் அப்படி கேட்டு இருக்கக்கூடாது. அது உண்டாகிறதை அனுபவிக்கும்படி நாம் ஜெபிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் நாம் உடனே ஆயத்தமாயிருவோம். 4 நட்சத்திரம்லாம் பார்த்துருக்கக்கூடாது, உடனே அதை செய்யணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை சொல்லி நாம் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 நண்பர்கள் இருந்தாங்க, ஒரே விதமான விலை உயர்ந்த 2 காரை வாங்கினாங்க, ஒரே மாதிரியான கார் அது. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னால், அந்த காரை எடுத்த உடனே ஓட்டாமல் அதை பற்றின மேனுவல் ஒரு புக்கு இருக்கும், அந்த காரை பற்றின சகல டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். அவர் அதை நேரம் எடுத்து அதை அப்படியே வாசித்து 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 புரிந்து கொண்டு அதுக்கு பிறகு அவர் காரை இயக்க ஆரம்பித்தார், ஓட்ட ஆரம்பித்தார். அதனால அந்த காரில் என்னென்ன வசதிகளாக இருக்கோ அது எல்லாமே அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆகவே அவர் கார் ஓட்டுகிற அனுபவம் ஆச்சரியமாக இருந்தது, அவருக்கு புதிய அனுபவமாக இருந்தது, அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு நபர் இருக்கிறார் பாருங்க, அவர் என்ன பண்ணிட்டார், எடுத்தோம் கவுத்தோம்னு அவர் காரை, அவருக்கு நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சில கார் ஓடிச்சு. புது காராக இருந்ததுனால மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த காரில் உள்ள சிறப்பு அம்சங்களை அவர் பயன்படுத்துவதற்கு அவருக்கு முடியலை. காரணம், அவருக்கு அதை பற்றி தெரியவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இதுதான். நம்முடைய ஆண்டவரை அவங்க சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. இயேசு சொல்லியிருக்கிற, நீங்கள் வேத வசனத்தையும் தேவனுடைய வல்லமையும் குறித்து நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதனால தான் நீங்கள் விசுவாசிக்க முடியல உங்களால். இப்போ நமக்கு விசுவாசம் வேணும்னு பிளான் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. விசுவாசம் வேணும்னு அங்கலாய்த்து பிரயோஜனம் இல்லை. ஐயோ விசுவாசம் இல்லையேன்னு புலம்பி பிரயோஜனம் கிடையாது. மற்றவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே காலத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதில் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்கிறது? ஆகவே நம்முடைய விசுவாசம் இன்க்ரீஸ் ஆக வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற விசுவாசம் வேதத்தின் மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் நமக்குள்ளே வளர்ந்து அது கனிதரக்கூடிய அளவுக்கு அது பெருக்கமடையும் பொழுது, அப்போ இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து பலிக்க ஆரம்பிக்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளைகள் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீங்க. கேட்பது, பெற்றுக்கொள்வது, இடையிலே விசுவாசிப்பது. ஆஸ்க், பிலீவ் அண்ட் ரிசீவ். ஆஸ்கிங்,
ரிசீவிங். இதுக்கு இடையில பிலீவிங், ஹேவிங் ஃபெய்த், விசுவாசிப்பது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த பகுதி உங்களுக்கு ஒரு வேளை விசுவாசத்தின் காரியங்களில் வீக்காக இருப்பீங்கன்னு சொன்னால், ஐயோ நான் எவ்வளோ முறை பல காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், ஆனாலும் சில காரியங்கள் எனக்கு நடக்கவே இல்லை, அப்போது என்னுடைய விசுவாசத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பது உண்மையானால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபத்திலும் வேத தியானத்திலும் என்னை வழி நடத்துங்க. அவர் தான் அந்த உதவியை செய்ய முடியும். நீங்களா இத்தனை நாள் வரைக்கும் நீங்களா திட்டமிட்டீங்க, நீங்களா முயற்சி பண்ணீங்க, நீங்களா தீர்மானம் பண்ணீங்க, நீங்களா வைராக்கியம் மறந்தீங்க. ஓகே, அதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் வெரி குட். பட் ஆனால் இயேசு சொல்லியிருக்க, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அவரை கும்பிடுறதுக்கே அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவரை புரிந்து கொள்வதற்கே அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவருடைய வேதத்தை படிப்பதற்கு அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அவரிடத்தில் உண்மையாக ஜெயிப்பதற்கு அவர் தான் நமக்கு உதவி செய்யணும். ஸோ we have to depend upon him. அவரை சார்ந்து கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் நம்மளை சப்மிட் பண்ணணும், நம்ம சரண்டர் பண்ணணும். அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிறார். அவர் தன்னை வெளிப்படுத்தலைன்னு சொன்னால் நாம் ஒரு காலம் அவரை கண்டுபிடிக்க முடியாது. தேவனே தம்மை நமக்கு வெளிப்படுத்த சித்தமாகிறார். அருமையானவர்களே, ஆகவே ஜெபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக கேட்க வேண்டும். விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ணும்படியான ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசம் குறைவாக இருக்கிறதுனாலையும், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும், பலவீனமான விசுவாசத்தை உள்ளவங்களாக இருக்கிறதுனாலையும் ஏன் அநேக காரியங்களை, பல ஆயிரக்கணக்கான நன்மைகளை நம்ம இழந்து போக வேண்டும்? அது ஒன்று சரி பண்ணிட்டு எல்லாம் சரியாயிரும். வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கேளுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டுக்கு இடையில் உள்ள விசுவாசத்தில் பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் ஜெபத்தின் அற்புதமான காரியத்தை எங்களோடு பேசுனீங்க. நாங்கள் கேட்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நாங்கள் கேட்கிறவர்களை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இந்த ரெண்டுக்கு இடையில் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறீர். எங்கள் விசுவாசத்தை நீங்கள் ஆண்டவரே அதிகரிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நாங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள் நல்ல ஜபிக்கிறவர்களாகவும் வேதத்தை தியானிக்கலாகவும் இருக்கும்படி நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யலைன்னு சொன்னால் நாங்கள் இந்த காரியத்தில் வெற்றி பெற முடியவே முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும், எங்கள் ஜபஜீவியை மாறட்டும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ளுகிற தேவ ஜனமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்தரலும். எங்களை தாழ்த்தி ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை சார்ந்து ஜெபித்திருக்கிறோம். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் முக்கியம். தேவையானது ஒன்று தான். அந்த ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். தோல்வியின் வாழ்க்கை நமக்கு கிடையாது. இயேசு ஜெயித்திருக்கிறார். ஆகவே நாமளும் ஜெயித்திருவோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.